நம்ம எதிர்பார்க்கிறது போல ஒண்ணுமே நடக்கவே இல்லை, ஒண்ணுமே புரியல. 2 வார்த்தைகள் மறைவாக. வாழ்க்கையில சில காரியங்களுக்கு மறைவா இருக்கலாம், ஒண்ணுமே தெரியல. அதாவது நான் படிக்கிற வசனத்திற்கும் என் வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் கேட்ட சத்தியத்திற்கும் நான் சொல்லுகிற வார்த்தைக்கும் என் வாழ்க்கையின் சம்பவங்களும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இருக்காது. ஒன்னு சொல்றேன், ஆனா அப்படி நெகட்டிவா நடக்குது. திரும்ப சொல்லுகிறேன், என் பார்வையில் வேதம் அல்ல, வேதத்தின் பார்வையிலே நான். உங்க பெர்ஸ்பெக்டிவ் தப்பா இருக்கலாம், ஆனா காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் எப்பவுமே சரியா இருக்கும். திரும்ப பாருங்கள், கவனிங்கள். உங்கள் பார்வையில் வேதம் அல்ல, வேதத்தின் பார்வையில் தான் நீங்கள் பாருங்க. அந்த வேதத்தின் பார்வையில நீங்க உங்களை பாருங்க. உங்க பார்வையில வேதத்தை பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. தேவனுடைய பார்வையில இந்த காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஒண்ணுக்கு பார்த்தீங்களா, அதை பாருங்க, அது நடக்கும், அது நடந்தே தீரும். வார்த்தை படிக்கிறேன், நிறைவேறும், நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது. 16ஆம் வசனம், நிறைவேற வேண்டிய, அது கட்ட நிறைவேறும். திரும்ப திரும்ப, உங்கள் பார்வையில் வேதம் அல்ல, வேதத்தின் பார்வையில் தான் நான். அதை வச்சு பாருங்க, அந்த வெளிச்சத்திலே நீங்கள் வெளிச்சம் பாருங்கள். என்னுடைய பார்வையில வேதத்தை படிப்பது அர்த்தமே இல்லை. நாட்களுக்கு செல்லலாம், சோர்வுகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், இலக்கரிப்பு வரலாம். ஆனா வேதத்தின் பார்வையில நீங்கள் பார்க்கும் போது வெற்றி, வாழ்வு, சுகம், பலன் அத்தனையும் உங்கள் சொந்தமாய் மாறும். அது மட்டுமல்ல, இதுல சொல்லப்பட்ட வார்த்தை அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும். 7ஆம் வசனம் அது வார்த்தை இருக்கிறது, காலங்களையும் வேளைகளையும் அறிய உங்களுக்கு அடுத்தது. புரியாது நினைக்கிறேன். காலங்களையும், you don't know the days, you know the timing, but you know everything. திருச்சபைக்கு போனீங்கன்னா, சபைக்கு போன நோக்கமே காலங்களையும் வேளைகளையும் அவர் ஆளுகை செய்கிறவர். நீங்க நம்ம நினைக்கிறோம் அடுத்து நடக்க போகுது, தேவையில்லை. you know everything. அதை சொல்லுகிறார், காலங்களையும் வேலைகளையும் அறிந்து கொள்வது. போல சொன்னேன், ப்ராமிஸ் ஆஃப் காட். 2வது ப்ரொசீட். நான் சொல்ல வந்த வார்த்தை 12ஆம் வசனம், அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, ப்ரொசீட். முதல்ல ப்ராமிஸ், 2வது ப்ரொசீட். உங்களுடைய தோல்வியிலே, ஒரு மன அழுத்தத்திலே, அது தோல்வி நேரம்தான். அவர் கேட்கிறார் அந்த வசனம், அவர்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், அண்ணாந்து பார்த்து நிற்கிறவர்கள், அது ஒரு சோர்வி நேரம், சோகத்தின் நேரம். நம்பியிருந்தோம், வலைகளை விட்டோம், தொழிலை விட்டோம், வாழ்வை விட்டோம், எல்லாவற்றையும் விட்டோம். என்னை கேட்டுக்கொண்டு நம்புடைய பிள்ளையே, ஒரு நாள் வரும், ஸ்டில் ப்ரொசீட். தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். துணையாளர் முன் செல்கிறார். அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். பல நேரங்களிலே தேவனுடைய ஆலயம், மகாராஜாவின் நகரம் மறந்து போகிறது. சொல்ல போல மேகம், ஏதோ ஒன்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது, ஒரு பிள்ளை எடுத்துக்கொள்ளப்படுது. வாழ்வு, ஏதோ ஒரு மரணம், ஒரு பிரிவு, அதெல்லாம் சகிக்க முடியாத ஒன்றுதான். உண்மைதான். சொல்லுவது சுலபம், அதில் கடந்து போது கடினம். ஏதோ ஒன்று நிம்மதி எடுத்துக்கொள்ளப்பட்டது. மகிழ்ச்சி, ஆரோக்கியம், சமாதானம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனா தேவன் சொல்றார், எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் நீங்க எங்க தெரியுமா, எருசலேமில் இருங்கள். வசனப்படி கேளுங்க. அங்கே அவர்கள் வந்தபோது ஆச்சரியமான ஒரு காரியம். கலிலேயர்களுக்கு யாரை கண்டார்கள்? அங்கே பேதுருவை, யாக்கோபை, யோவானை, அந்திரேயாவை, பிலிப்புவை, தோமாவை, பர்தலோமேவை, மத்தேயுவை, யாக்கோபை, சீமோனை, யூதாவும். யோசித்து பாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் தாயாக மரியாள், அவருடைய சகோதரர், அத்தனை பேர். என்னை கேட்டுக்கொண்டு அன்பது பிள்ளைகளே, when you proceed, திரும்ப onward,
நீங்கள் தேவன் இடத்துல நீ போனீங்கன்னா யூ கேன் see wonders. ஆவு சொன்னது போல பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான அதிசயமான விவரித்தாலும் விசுவாசிக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் பார்ப்பீர்கள். அங்கே அவர்கள் போனார்கள். பல நேரங்களில் we cannot able to proceed. நம்மால் அதை பின்தொடர முடியவில்லை. மன அழுத்தங்கள். தாவீதுக்கு சொல்லப்படுது, அவனோ பின் தொடர்ந்து போனான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் அவனோ பின் தொடர்ந்து போனான். எல்லாரும் விடாய்த்து போயிட்டாங்க. இதை கேட்டுக்கொண்டு கடினம் தான். அது எனக்கும் கடினம், கேட்க உங்களுக்கும் கடினம். ஜெபிப்போம். தெரியுமா, ஆண்டவரே பின் தொடர உதவி செய்யும். சில பாடல்கள் வரும்போது, விமர்சனம் வரும்போது, நேற்று கூட ஒருவர் ஏதோ விமர்சனம் போட்டிருந்தார், நீண்ட விமர்சனம். அன்பு சகோதரர்களே, நீங்கள் போடுகிற அந்த விமர்சனங்கள், அதாவது ஏதோ ஒன்று போடுறீங்களே, அது ஏற்புடையதல்ல. ஏதோ போட வேண்டும் என்று போடக்கூடாது. அது என்னுடைய தனிப்பட்ட செய்திக்கு அனுப்புங்க. பொது வழியிலே போடாதீர்கள் பிளீஸ். அது அடுத்த இடலை பண்ணும். யோசித்து பாருங்கள். நீங்க உங்களுக்கு எழுத உரிமை இருக்கிறது, சொல்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது. அதை தனிப்பட்ட ரீதியில என்னுடைய மெசேஜ்லயோ அல்லாவிட்டால் என்னுடைய வாட்ஸ்அப்லயோ அதில் போட்டு நம்பர் அதுக்கு அனுப்புங்க பிளீஸ். புது வழியிலே போடுவது அது சற்று ஏற்புடையதா இல்லை. உங்களுக்கு புரிய வேண்டும் என்று நினைக்கிறேன். நிறைய பேர் போடுறாங்க, நிறைய பேர் எதிர்மறையா போடுற மக்கள் இருக்கிறாங்க. இது அரசியல் அல்ல, இது ஆன்மீகம். ஒருவேளை என் கருத்து உங்களுக்கு ஏற்புடையதா விட்டால் பரவாயில்லை, சொல்லுங்கள். மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். அதை தனிப்பட்ட ரீதியிலே சொல்லுங்கள். நன்றி. தொடர்ந்து வசந்தி போக விரும்புகிறேன். அங்கே அவர்கள் வந்தபோது பாருங்க, முதல்ல சொன்ன ப்ராமிஸ் ஆஃப் காட், இரண்டாவது ப்ரொசீட் ஆஃப் காட். தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். சோர்வுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கண்ணீர் உண்டு, பாடுகள் உண்டு, ஆச்சரியமான காரியங்கள் உண்டு. இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை இத்தனை பேரையும் இன்றைக்கு சில ஊழியர்களை பார்க்க அப்பாயின்மெண்ட் தேவைப்படுது. அது உண்மைதான். அவர்களுக்கு அதிகமான ஜனங்கள், அதிகமான பொறுப்பு, அதிகமான ஊழியங்கள், அப்பாயின்மெண்ட் தான் பார்க்கணும். அது தவறே இல்லை. அப்படி யாரையும் வந்து பார்க்க வேண்டும் என்று விரும்புறதும் அது சரியானவல்ல. ஒரு நாள் அவங்களை பார்ப்பீங்க, பாட்டெல்லாம் பாடுறேன், நான் அங்கே பார்ப்பேன், யாக்கோபை பார்ப்பேன், அவன் தாவீதை பார்ப்பேன். பாருங்க, அதுல பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட போறதில்ல. எப்படி அவரை பார்க்கணும். இது ஒரு கால திரைப்பட நடிகர்களுக்கு சொந்தமா இருந்தது, இது ஆவிக்குரிய மக்களுக்கு சொந்தமாயிருச்சு. அவரை பார்க்கணும். சும்மா ஒரு முறை அவரை பார்த்துட்டு போறேன், தேவையில்லை. வசன படிகளுங்கள். அங்கே அவர்கள் வந்தபோது, தேவன் விரும்புகிற இடத்துல வந்துட்டீங்கன்னா you can see God's blessing, you can see God's progress, you can see God's people. தேவ ஜனங்களையும் பார்க்கலாம், தேவ ஆசீர்வாதங்களையும் பார்க்கலாம், நம்முடைய கிருபைகளையும் பார்க்கலாம். The promise of God. இரண்டாவது சொன்னேன் proceed. தொடர்ந்து மூன்றாவது the program of God. தேவன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லித் தருவார். The program of God. 6ஆம் வசனத்தை படிக்கிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் சொல்லித் தருவார். அவர் சொல்லுகிறார், அதற்கு அவர் பிதாவானவர் நம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிவதற்கு அது அடுத்தல்ல. God's program. அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வருவார், பலனடைவீர்கள், யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். பலமுறை படித்திருக்கலாம். சாட்சியாயிருப்பதான் ப்ரோக்ராம் ஆஃப் காட். அப்ப தேவன் சொல்றாரு, ஒரு பெரிய ப்ரோக்ராம் வச்சிருக்கிறாரு. என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? உங்களை சாட்சியா வைக்க வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், சாட்சி சொல்ல அல்ல, சாட்சியாய். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை, முதலாவது எருசலேமில், அடுத்து உலகத்தின் முடிவில். இன்னைக்கு எல்லாருமே எருசலேமிலே சாட்சியா இருப்பது. சொந்த வீட்டில மாமியார் மருமகள், கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள்,
புரியா? அங்கே சாட்சி இல்லை. ஒரு மனைவிக்கு வீட்டிலே சாட்சி இல்லை. ஒரு மருமகளுக்கு வீட்டிலே சாட்சி இல்லை. மாமியாருக்கு வீட்டுல சாட்சி இல்லை. ஆனா இந்த அம்மா ஊரெல்லாம் போகுது, கூட்டத்துக்கு போகுது. திரும்ப அந்த தேவ பிள்ளைகளே, எருசலேமில் உங்கள் மருமகளுக்கு முன்பாக, உங்கள் மாமியாருக்கு முன்பாக, உங்கள் கணவருக்கு முன்பாக, உங்கள் மனைவிக்கு முன்பாக, இரண்டு தரப்பிலும் இது மாறி மாறி வருகிறது. நல்ல சிங்கர் நீ நிறைய பேர் பாக்குறேன், ஆலயத்தை நல்லா பாடுறாங்க, ஆனா வீட்டுல சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிவதில்லை. அதே போல இவர் ஆலயத்துல சூப்பரா பிரசங்கம் பண்றார், சொந்த மனைவி ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை. அது மதிக்கவே இல்லை, மனைவியார் மதிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. இதுவும் தவறு. மாமியார்கள் டெய்லி கூட்டம் வயசாயிடுச்சு, கூட்டம் போயிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் வீட்டுல மருமகளை ஒரு தரக்குறைவாய் பேசுகிற மாமியார்களை பார்க்கிறேன். நீங்க மாமியாரா இருப்பதற்கே தகுதியற்றவர்கள். இதுல மருமகள் கூட நல்லா ஜோம் பண்றீங்க, மாமியார கனம் பண்ணுங்க, மாமியார மதியுங்க. நீங்க அநேக மருமகள் மாமியாரை மதிப்பதே இல்லை. அது துக்கமான ஒன்று. முகம் கொடுத்து பேசுவது கூட இல்லை. கணவனுடைய வீட்டார் வந்தால் ஜனதோஷம், அந்த அம்மாவுடைய வீட்டார் வந்தால் சந்தோஷம். வேண்டாம், இது போலியான வாழ்க்கை. இந்த ப்ரோக்ராம் ஆஃப் காட், தேவனுடைய ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? ப்ரோக்ராம் தேவ திட்டங்களை உன் மூலமா வெளிப்படுத்த விரும்புகிறார். God's program has to be reached only through you. திரும்ப சொல்லுகிறேன், அந்த ப்ரோக்ராம் உன்னை கொண்டு தேவ திட்டங்கள், உன்னை கொண்டு தேவ தீர்மானங்கள், உன்னை கொண்டு தேவனுடைய மகத்தான காரியங்கள், யூ ஒன்லி. அது ஆரம்பிக்கிற தியோபெலுவே, இட் இஸ் ஃபார் யூ. திரும்ப சொல்லுகிறேன், உங்க பேரை போட்டுங்க. என் பேரை போட்டு ஸ்டீஃபன் தேவகுமாரே. The program is given to me personally. திரும்ப தேவ திட்டத்தை நிறைவேற்றாவிட்டால், தேவ தீர்மானம் நிறைவேற்றாவிட்டால் என் காலங்கள் வீணானது, என்னுடைய அழைப்பு வீணானது, என்னுடைய அபிஷேகம் வீணானது, என் கல்வி, என் ஞானம், என் செல்வம் எல்லாமே வீணானது. திரும்ப சொல்லுகிறேன், the program of God. முதல்ல சொன்ன the promise of God, the proceeding, முன்னேறுங்கள், the progress, முன்னேறுங்கள். ஒரு இடத்திலிருந்து இடத்துக்கு, don't be stagnated. வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியாது, எதிர்பார்க்கவே இல்லை. மேலறையில 120 பேர் பசுத்தவான்களின் கூட்டத்துல நினைப்பீங்க. அதாவது பாருங்க, நீங்க எதிர்பார்க்காத காரியங்கள் அங்க பாப்பீங்க, எதிர்பார்க்காத நபர்கள் தான் நீங்க பாப்பீங்க. ஆச்சரியமான ஒரு ஊழியரை பார்ப்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இல்லையா? இத்தனை ஊழியர்கள் ஒரு இடத்துல, ஆமே, எவ்வளவு பெரிய பாக்கியம். அன்னைக்கு அவங்களுக்குள் வந்து ஐக்கியம் என்ற ஊழியர்களுக்குள் இல்லை. எத்தனை ஊழியர் கூடுகை, தெருவுக்கு தெரு ஒரு ஊழியர் கூட்டம், வீதிக்கு வீதி ஊழியர் கூட்டம், அந்த ஏரியாவுக்கு ஒரு ஊழியர் கூட்டம். நடத்துவது நல்லதுதான், ஆனால் ஐக்கியத்தோடு அன்பு பாராட்டி. போட்டி கூட்டங்கள் அல்ல, அரசியலா இது. கவனிங்கள், தேவன் சொல்லுகிறார், there will be a program. அந்த ப்ரோக்ராம் என்ன? 6ஆம் வசனம் அவர் சொல்லுகிறார், காலங்களையும் வேளைகளையும் உங்களுக்கு சொல்லி தருவார். அது அடுத்ததல்ல சொல்றாரு, ஆனால் காலங்களையும் வேலைகளையும் அவர் will lead you, he will direct you, காண்பிப்பார், நடத்துவார். தேவன் நடத்தும் போது கேள்விகளை கேட்க வேண்டாம். நிறைய பேர் அப்படித்தான். வாசனை பாருங்க, கேள்விகள். இஸ்ரவேலுக்கு இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். இன்னைக்கு நிறைய பட்டிமன்றங்கள் தான் அதிகம் என்று கேட்டால், கேள்வி நிறைய, ரொம்ப திருச்சபை இன்னைக்கு பாருங்க, பதில் சொல்ல தெரியாது, ஆனா கேள்வி மட்டும் அதிகமா இருக்கும். அது ஏன், இது ஏன், அது எப்படி, இது எப்படி, பாஸ்டர் எப்படி இருக்கிறார், அவரே இந்த உடை உடுத்துகிறார், கவனிங்கள் என்று கேட்டார்கள். இன்னைக்கு திருச்சபைக்கு போவது கேள்வி கேட்க அல்ல, கற்றுக்கொள்ள. கேள்வி நிறைய கேட்கலாம். வரும் உங்களை என்ன கேள்வி கேட்டாரா? நிக்க முடியாது. இன்னைக்கு கேள்விக்கு பேசி அவர் சரியா, இவர் சரியா, இவர் சரியா கேட்கிறீங்க. ஆண்டவரே, இக்காலத்துல ராஜ்யத்தை இஸ்ரவேல் திரும்ப கொடுப்பீர். அவருக்கு தெரியும், இன்னைக்கு பாருங்க, எப்ப தருவீங்க, எப்படி தருவீங்க, ஏதா தருவீங்க, யாரோட தருவீங்க. ஊழியத்து வரும்போது 1000 கேள்விகள். உண்மைதான். எப்படி நடத்துவார்,
20 வயதில் ஊழியத்திற்கு வந்தேன். என் குடும்பத்திலும் நான் மூத்தவர். தொடர்ந்து 9 பிள்ளைகள் வரிசையாய். ஒரு தினசரி தினக்கூலி, என் தகப்பனார், கேள்விகள், குழப்பங்கள் எல்லாம் இருந்தது. தேவ கிருபையினாலே I proceed to the promise. அந்த வார்த்தையை நம்பினேன். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ காவலாயிரு. இதுவரையும் அந்த நம்பிக்கையின் தேவன் என்னை கைவிடவே இல்லை. Proceed, don't ask question. அது ஒரு வார்த்தை இருக்கிறது. வார்த்தை 7ஆம் வசனத்துல 7ஆம் வசனம். அந்த அதற்கு அவர் கவனிங்கள். அந்த கேள்விகளுக்கு கூட பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். அவர் சொல்லுகிற வார்த்தை அதற்கு அவர். 7ஆம் வசனம், பிதாவானவர் தம்முடைய ஆதியத்தில் வைத்திரு. என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் அவர்தான். கொடுப்பீரோ நிச்சயம் கொடுப்பார். வாழ்வு தருவீரோ வாழ்வு தருவார். நடத்துவீரோ நடத்துவார். கண்ணீரை துடைப்பீரோ துடைப்பார். இந்த கேள்வி மேல கேள்வி கேட்கிற மக்கள் ஏராளம். கவனிங்க, திரும்ப சொல்லுகிறார் ஆண்டு சொல்ற வார்த்தை, நான் அதை நிறைவேற்றுவேன். ஏன் தெரியுமா? அழைத்தவர் அவர், உங்களை அபிஷேகிக்கிறவர், உங்களை வாழ வைக்கிறவர் அவர். கவனி, ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். You don't know what your future, but he knows everything. கவனிங்கள், கொடுப்பீரோ இக்காலத்துல கொடுப்பீரோ, இப்பவே தருவீரோ. ராஜ்யம் அல்ல, வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், திருமணம். he knows. ஒரு காலங்கள் தெரியும், வேலைகள் தெரியும். உன்னை ஆஸ்வதிக்க வேண்டும், எங்கே ஆஸ்வதிக்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்பது அவர் அறிவார். உன்னை எப்படி மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். Is the God of compensation. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் இன்பமான நாட்களை கொடுக்கிறவர் கர்த்தர். எனவே he knows the way, he knows the position, he knows everything. அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? அன்பானவர்களே, நீங்களாகவே எதையும் யூகித்துக் கொள்ள வேண்டாம். நீங்களாகவே, நிறைய பேருக்கு அதுதான், அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ. நெவர். தேவன் உங்களுக்கு என்று என்ன வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயம் செய்வார். You don't know what is the future, but God knows your future. அடுத்து அவர் சொல்லுகிற வார்த்தை 8ஆம் வசனம். ஆவியானவர் உங்களிடத்தில் the program வரும்போது this is the program of God. அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பலன் அடைவீர்கள் பாவத்தின் மேல். பலன் எதற்கு பலன்? ஆங்கிலத்தில் தமிழ் சொல்கிறேன், power to have the victory over sin. பாவத்தின் மேல் வெற்றி அடைய. இரண்டாவது, power to live godly life. தேவனுக்கென்று ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ. மூன்றாவது, power to pray. ஜெபிக்க. நீங்க ஜெபிக்க முடியல பாருங்க, 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம் 2 மணி நேரம் நினைக்கிறாங்க. நீ குடும்ப ஜெபங்கள் கூட 5 நிமிஷத்துக்கு மேல போறது இல்லை. சீரியல் பார்க்கறதுக்கு டைம் இருக்குது, மொபைல் பார்க்க டைம் இருக்குது, ஆனா ஜெபிக்க டைம் இல்லை. யூ நீட் பவர் டு ப்ரை. 4வது, பவர் டு பேர் ஃப்ரூட்ஸ். கனி கொடுக்கும்படியான ஒரு வல்லமை. அந்த அபிஷேகம் இல்லைன்னா கனி கொடுக்க முடியாது. You don't have the anointing, you cannot give fruits. அடுத்தபடியாக, power to have supernatural joy. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மகிழ்ச்சியை தேவன் தருகிறார். பணம் தராதே, உலகம் தராதே, உறவுகள் தராதே, வேலை தராதே, சொந்தங்கள் தராதே, திருமண வாழ்க்கை தராதே. குழல் இனிது யாழ் இனிது என்பார் தம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர். அதை விட, எனவே அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன், சூப்பர் நேச்சுரல் ஜாய். ஆண்டவர் தருவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட. அவருடைய இன்னொரு கருத்து என்னவென்றால், முதல் தேதியிலும் கடைசி தேதியிலும் ஜாய் என்பது அன்பானவர்களே பெர்மனன்ட். ஜீசஸ் ஓவர் யூ. ஹாப்பினஸ் இஸ் டெம்பரரி. ஜாய், சூப்பர் நேச்சுரல் ஜாய். அந்த வார்த்தையை அதிகமாக நான் விரும்புகிறேன். சூப்பர் நேச்சுரல் ஜாய். அது மட்டுமல்ல, பவர் டு ஹேவ் தி சப்மிஷன். இந்த கீழ்ப்படிய வேண்டும் என்றால் ஆவியானவர் வேணும். பவர் டு ஹேவ் தி சப்மிஷன், பவர் டு ஹேவ் தி சரண்டர், பவர் டு ஹேவ் தி ஸ்டெட்ஃபாஸ்ட். தமிழில் சொல்லுகிறேன், கீழ்ப்படிய வல்லமை, அர்ப்பணிக்க வல்லமை, நிற்க வல்லமை. அந்த அபிஷேகம் இல்லைன்னா you cannot surrender your life.
அந்த அபிஷேகம் இல்லைன்னா யூ cannot submit your life. அந்த அபிஷேகம் இல்லைன்னா யூ cannot steadfast. தேவன் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இடத்துல வரும்போது வருவார். There's a program of God. தேவனுடைய நிகழ்ச்சி நிரல் இருக்குது. உங்க வாழ்வையில வருவார், ஒரு பலனை செய்வார். ஆரம்பத்தில் சுத்தமா சொல்லுங்க, பாவத்தினை வெற்றி அடைய, ஒரு தெய்வ பக்தி உள்ள வாழ்க்கையை வாழ, ஜெபிக்கிற ஒரு மனிதனை உன்னை மாற்ற, கனி கொடுக்கிற மனிதனாய் உன்னை நிறுத்த, மகிழ்ச்சியான மனுஷனாய் உன்னை பூமியில வாழ வைக்க, அது மட்டுமல்ல அர்ப்பணிக்கப்பட்ட கீழ்ப்படுகிற ஸ்திரத்தன்மை உள்ள மனிதனாய் உன்னை மாற்றத்தான். There's a God's program. கடைசியாக அன்பு சொல்ல அன்பானவர்களே, சாட்சியாயிருக்க 2 பேர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயாரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியின் கூலியை விரும்பினான். இதுதான் உலக மனித வாழ்க்கை, காட்ஸ் புரோகிராம். அங்கே சொல்லப்பட்டது, பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி, பாருங்க, பேசாத மிருகம் மனுஷ பாஷையை பேசி தீர்க்கதரிசியின் மதிக்கேட்டை தடுத்தது. என பயன்படுத்த விரும்புகிற வார்த்தை விட்னஸ் பை வேர்ட். உன் வார்த்தையால் அநேகரை திருத்தும்படியாகத்தான் கர்த்தருடன் நிரப்பினார். அந்த வார்த்தையை கேட்கிறேன். மனுஷ பேச்சை பேசி தீர்க்கதரிசியுடைய மதிக்கேட்டை தடுத்தது. The reason why God has given the power. வல்லமையை தர தெரியுமா? அடுத்தவருடைய மதிக்கேட்டை தடுப்பதற்காக. நீங்களே மதிக்கிற மனுஷா வாழ வேண்டாம். அடுத்தவருடைய மதிக்கேட்டை தடுப்பதற்கு. 2வது, பவர் டு ஹேவ் தி வொர்க். முதல்ல சொன்னேன், பவர் டு ஸ்பீக் தி வேர்ட். அடுத்து பவர் டு ஸ்பீக் தி வொர்க்ஸ். பிதாவின் கிரியைகளை செய்ய, என்னை விசுவாசிக்கிறவன் என் கிரியைகளை செய்வான், அதுவும் மேலானவைகளை செய்வான். மனிதர்கள் உள் நற்கிரியைகளை கண்டு. எனவே திருமறை சொல்லுகிறது, ஏந்திர வல்லமை டு டூ the works of God. 2வது, to speak the word of God. Word, work. சாட்சியாய் வாழ. 2வது, தேவனுக்காய் கிரியை செய்ய. அதாவது எங்கே சாட்சியாக நிறுத்துகிறாராம்? அந்த வார்த்தை சொல்கிறது, எருசலேமிலே. எருசலேமே சாட்சியா இல்லாதவர்கள் உலகத்திலே சாட்சியா இருக்க முடியாது. வீட்டிலே சாட்சி இல்லாத ஒருவர் வேற எங்கேயுமே சாட்சியா இருக்க முடியாது. பக்தன் பாடினார், வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடம் எங்கும். அனைவருக்கு வீட்டுல சாட்சி இல்லை. ஆரம்பத்துல சொன்னது, கணவனுக்கு முன்பாக, மனைவிக்கு முன்பாக. ஒருவேளை திருச்சபையில் உங்க சாட்சி இருக்கலாம். இப்படி சொல்லுவாங்க, என் சாட்சி சபையிலுக்கு போய் கேட்டு பாருங்க. தேவையில்லை. உங்க சாட்சியை வீட்டுலதான் கேட்கணும். என் சாட்சி ஆபீஸ்ல வந்து கேட்டு பாருங்க. doesn't matter. அது ஒரு போலித்தன்மை. அது உங்க சாட்சிய உங்க வீட்டுல தான் கேட்கணும். எருசலேமில், the place where you live. திரும்ப சொல்லுகிறேன், இங்கே சாட்சியா இல்லாதவன் வேற எங்கும் சாட்சியா இருக்க முடியாது. அழைத்து சொல்ல விரும்புகிறேன், உங்க ஊழியம் உங்கள் வீடுதான். உங்க ஊழிய ஸ்தலமே உங்க வீடுதான். அந்த வீட்டுல சாட்சியா இல்லாம நாங்க ஊழியம் போறேன், இங்க ஊழியம் போறேன், வாரம் 30 நாட்கள் சில பேருக்கு ஊழியம் தான். சும்மா அவசரம் கேட்குது. அங்க கூட்டம், இங்க கூட்டம், அந்த வீட்டுல கூட்டம், இந்த வீட்டுல கூட்டம். போங்க, முதல்ல உங்க வீட்டுல சாட்சியா, கணவனுக்கு முன்பாக, ஒரு மனைவிக்கு முன்பாக. திரும்ப சொல்லுகிறேன், அந்த வார்த்தையை கவனிங்கள். உங்க வீட்டிலே சாட்சியா இல்லாவிட்டால், சில பேர் நான் சிங்கப்பூர்ல சாட்சி, அமெரிக்காவில சாட்சி. நெவர். உங்கள் சொந்த வீட்டிலே சாட்சியா இருங்கள். கவனிங்க. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த ப்ராக்ரஸ். அது வேற, இது ப்ரொசீட் சொன்னேன், இது ப்ராக்ரஸ். 9ஆம் வசனம். பார்த்து கொண்டிருக்கையில் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். புரிய நினைக்கிறேன். there is a progress. எங்கே எடுத்துக் கொள்ளப்பட்டார்? அது சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு வார்த்தை, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். நான் மாற்ற நம்புகிறேன். there is a progress. இதுவரைக்கும் மண்ணின் வாழ்க்கை, இப்போது விண்ணின் வாழ்க்கை. உன மனுஷ பேச்சு, இப்ப பரலோக பேச்சு. உன மனுஷ சிந்தை,
அந்த எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற வார்த்தைக்கு இதுதான் ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படுதல். நான் 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 பரலோகத்தை பத்தி பேசல. உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபம், ஒரு பெரிய மாற்றம். இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சபைக்கு போகும்போது that must be a progressive இப்போன்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய படிப்பின் முன்னேற்றத்தை காட்டுகிறது. God say there will be a progress. அங்கே அந்த வருஷத்தை நான் படிக்கிறேன். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை எபிரேயர் 4:14-16. ஏன் தெரியுமா அந்த ப்ராக்ரஸ் தெரியுமா? வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு உங்களை ஜெபிக்க வைக்கிற மனிதராய் மாற்றுகிறார். எடுத்துக்கொள்ளப்பட்டார், பிதாவின் வலது பாசத்துல போய் நின்றார். அன்பு தேவ பிள்ளையே, if you go to church, சபை நோக்கமே there must be progress. ஒரு வளர்ச்சி, ஜெபத்திலே, வார்த்தையிலே, உங்களுடைய கேரக்டர்ல, உங்களுடைய நடையில், உங்களுடைய உடையில் there must be progress. இந்த உலகம் பார்க்கணும். கடைசியாய் உன்னை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக ஒன்று, there must be a prediction. சபைக்கு போகும்போது ஒரு நிச்சயத்தை தேவன் தருகிறார். நிச்சயம். அது நிச்சயம் என்னவென்றால் அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் திரும்ப எழுந்தருளுவார், அப்படியே மறுபடியும் வருவார். 3 வார்த்தை, எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். சபைக்கு போகிறவர் ஏன் சபைக்கு தெரியுமா? that must be assurance. ஒரு நிச்சயம் தெரியுமா? என் இயேசு வருவார். நிறைய பேருக்கு சபைக்கு இப்போ நிறைய பேர் நிச்சயம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், அவர் அப்படியே மறுபடியும் வருவார். அவனவனுக்கு நீதி உள்ள நியாய தீர்ப்பை கொடுக்கும்படி, உங்களுடைய பரிசுத்தத்திற்கு, உங்களுடைய உண்மைக்கு, உங்கள் நீதிக்கு வருவார். நிச்சயம் வருவார். நிச்சயம், ஒரு நம்பிக்கை. இதை தருவது தேவனுடைய சபை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அந்த சபையில் என்னை வைத்திருக்கிறார். நீ போகிற சபை அப்படிப்பட்ட சபையா? இப்படிப்பட்ட சபை விசுவாசம் இருக்கிறியா? சொல்லும்போது the promise of God, the progress of God, the program of God, தேவனுடைய திட்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேற அர்ப்பணிக்கிறாயா? உனக்கா ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். காலகாலமாய் சபைக்கு போகிறோம், மாற்றமே இல்லை. எண்ணங்கள் மாறல, சுபாவங்கள் மாறல, பேச்சு மாறல, நடை மாறல, உடை மாறல. தேவனே, என்னை மாற்றிவிடும் அன்பு நேசரே. நான் மாறணும், என் செயல் மாறணும், என் சிந்தை மாறணும், என் பேச்சு மாறணும், எல்லாமே மாறணும். என்னை மாற்றிவிடும் அன்பு நேசரே, என்னை மாற்றும், எங்களை மாற்றும். மாற்றப்பட்டவர்களாய் அந்த ப்ரோக்ரஷன், அந்த ப்ரொசீடிங்ஸ், அந்த ப்ராமிஸ், அந்த ப்ரோக்ராம் அந்த வாழ்க்கையை நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபைதாங்க. நாங்கள் சபைக்கு போவது பொழுதுபோக்கு அல்ல. டு லேர்ன் சம்திங். இந்த வேர்ட் இருக்கணும், அந்த ஒர்க்கா இருக்கணும், வார்த்தை இருக்கணும், என்கிட்ட கிரிகளை இருக்கணும். அப்படிப்பட்ட நபர்களா எங்களை மாற்றும். அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். பாரம்பரியமாய் சபைக்கு போவது அல்ல. எங்கள் வாழ்க்கையை ஒரு நாள் அந்த ப்ரோக்ராம் ஆஃப் காட், தேவனுடைய திட்டங்கள், நிகழ்ச்சிகள் நிறைவேற அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, சபையா இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி அல்ல, உன் மாதிரியா. இதுதான் சபை. அப்படிப்பட்ட சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சபையாராய் இருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமே ஆனால் அடுத்தவர்களுக்கு அனுப்பி அவர்களும் உண்மையான the program of God, தேவனுடைய நிகழ்ச்சிக்கு சொந்தக்காலாய் மாறுபடி அவருடைய வாழ்க்கையும் தேவத்துக்கு நிறைவேற அவர்களுக்கு ஒரு ஊன்றுகோலாயிருங்கள். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330.
எங்கள் மின் அஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.